ஹாய், என் பேர் ஞானகுமார். நான் கோவை மாவட்டம் காரமடை மருதூர் கிராமத்தில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ஜார்ஜ் மோஜோ படிகாஸ் ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து நான் இந்த மிஷினை வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மிஷினு. அதே மாதிரி 7 HP நியர் இருக்குது. அதனால் நான் எவ்வளோ தூரம் என்னால் மேன் பவரை கம்மி பண்ணி ஆக்சுவலி மேன் பவர் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த மிஷினை கெட் பண்ணேன். இதை வாங்கினதில் எனக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லா பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கும்போது 32 பிளேட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இதை ஒரு 16 பிளேடாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிளேடை திருப்பி போட்டு நான் வச்சுருக்கிற கிராப் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை இது 2.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். அந்த 2 அடி கேப்புக்குள்ளே நம்ம ஓட்டுறதுக்காக தான் இந்த பிளேடை நான் பிளேடையும் திருப்பி போட்டு 16 பிளேடாக மாற்றி இப்போ போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எப்படின்னா 32 பிளேடு போட்டாலும் சேம் எஃபிஷியண்ட்டாக ஒரே ஸ்பீடாக தான் ஓடுது. அதே மாதிரி 16 பிளேடு போட்டாலும் எனக்கு அதே ஸ்பீடில் தான் ரன் ஆகிட்டுருக்கு இந்த மிஷினை பொறுத்து. இதில் என்னென்னா ஆக்சுவலி ஒரு லிட்டருக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற இது கான்செப்டில் இது ஓடிட்டுருக்கு. தென் அதே மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளமோ எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. நானும் ஓட்டிக்கலாம், வீட்டில் யார் வேணால் எல்லாருமே எடுத்து ஓட்டுறாங்க. இதில் ஃப்ரண்ட்டு போகிறக்கோ ரிவர்ஸ் வரக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் அதே மாதிரி இப்போது மிஷினை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த வரையும் எடுத்து எனக்கு 1 இயர் பக்கம் ஆக போகுது. ஆனால் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. இதுவரையும் நான் கூப்பிட்டு சர்வீஸோ எதுவும் பண்ணலை. நம்மளாக தான் பெட்ரோல் ஊற்றுறோம். கரெக்டாக ஒரு டைமுக்கு அந்த 40 மணி நேரம் அந்த ரேஞ்சை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆயில் மட்டும் நம்ம ஊற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் சார் இதனோட இது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மிஷினை வேணும்னா டயர் போட்டுக்கலாம், வேண்டான்னா இதை கழட்டிக்கலாம். இந்த ஒரு 2 விஷயம் தான் எனக்கு இதில். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆள் சப்போர்ட் ரொம்ப கம்மி. ஆள் கிடைக்காத ஒரு ரீசன்னால் என்ன பண்ணேன்னா இந்த மிஷினை வாங்கி போட்டிருக்கிறேன். சார் நம்ம மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நான் கருவேப்பிலைக்குள்ளையும் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது வெறும் காடு இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாமே ஓட்டி சுத்தமாக பார் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் வெண்டை செடி, கொத்தவரை, அந்த மாதிரி அவரை செடி வகைகள் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வாழையிலையும் ஓட்டுறேன். அதே மாதிரி தென்னை மரத்துலேயும் நான் இது ஓட்டுறேன். எனக்கு 32 பிளேடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போட்டு நான் தென்னை மரத்துக்குள்ளேயும் வாழைக்குள்ளேயும் அதே மாதிரி நம்ம வெறுக்காடு ஓட்டும்போது நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன இடத்துல வரும்போது மட்டும்தான் கருவேப்பிலைக்குள்ளேயும் இந்த இதில் வெண்டை செடி அந்த மாதிரி இடம் இந்த மாட்டுக்கு போடுற தீவன புல்லுக்குள்ளேயும் ஓட்டலாம். இதை தாராளமாக அதுலேயும் அந்த 2 அடி கேப் 1 அடி கேப்பில் ஒரு 2 பிளேடை மட்டும் செட் பண்ணி நம்ம நீட்டாக ஓட்டிக்கலாம். அதுலேயும் ஓட்டிக்கலாம் சார். அப்போ ஹிஞ்சு போட்டோம்னா நம்ம நீட்டாக 2 சைடு டயர் போட்டு நம்ம பார் எடுத்துக்கலாம். சார் நம்ம பூமி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடுசான பூமி தான். இதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு ஏக்கர், இங்கே 1.25 ஏக்கர் பக்கம் இருக்குது. கருவேப்பிலை தான் கிராப்பு. இதை நான் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆள் ஃபஸ்ட்டு விட்டுட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆள் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சாலும் கூலி இன்றைக்கோட நிலமர பிரகாரம் 600 ரூபா 700 ரூபா இல்லை மொத்த குத்திக்கு தான் வர்றாங்க. ஒரு ஆள் 2 ஆள்லாம் எனக்கு வர்றதில்லை. இங்கே முதல்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் இப்போ ஒட்டுக்கா வருவாங்க. வந்தாங்கன்னா வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அப்படியே எடுத்துக்குவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 700 ரூபா அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ யாருமே அப்படி வர்றதில்லை. மொத்தமாக குத்திக்கு தான் கேட்குறேன். இங்கேருந்து டோட்டலாக வெட்டணுமா ஒரு 10,000 ரூபா கொடுங்க, புல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த புல்லை வெட்டி கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துல புல் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரஷ் கட்டர் போட்டு டோட்டலாக வெட்டி கொடுத்து அவங்களை களை வெட்ட வைக்கிறோம். அதெல்லாமே இது மூலிமா என்னென்னா இதை டோட்டலாக விட்டு அப்படியே ஓட்டிட்டு இது ஃபுல்லாமே புல்லிருந்து எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 10,000, அதாவது அதில் அவங்களுக்கு 10,000 ரூபா நான் குத்தியை கொடுத்து எடுக்கிறதுக்கு இதில் ஒரு 2,000 ரூபா பெட்ரோல், இது ஒரு 500 ரூபாய்க்கோ இல்லை 1000 ரூபாய்க்கோ போட்டோம்னா ஒரு உழவு இப்படி நேராக ஓட்டிடலாம். அதே மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா 8,000 ரூபா பக்கம் எனக்கு இதில் மிச்சம் தான். ஜாஸ்தி செலவு கிடையாது. நமக்கு பிடிச்ச நேரத்துக்கு ஓட்டிக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆள் அதுக்கு ஒரு ஆள் கூட போட வேண்டியதில்லை. நம்ம ஈஸியாக நம்ம என்ன டைமுக்கு வேணால் ஓட்டி காலையில் கேப் இருந்தால் காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் கேப் ஓட்டினாலே இது ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மணி நேரம் தான் நான் ஒரு ஏக்கர் ஃபுல்லாமே இதை ஓட்டி முடிச்சிடுவேன். ஓரளவு போட்டு இன்னொரு போடணுன்னா அதையே நான் திருப்பி ஆப்போசிட் சைடில் ஓட்டினோன்னா டோட்டலாக காடு சுத்தமாகிடும். இப்போ நம்ம ஒரு ஓட்டுக்கே மேக்ஸிமம் இருக்கிற கதை எல்லாமே எடுத்துருது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் பக்கம் எனக்கு மைலேஜ் கொடுக்குது. ஆனால் நம்ம மைலேஜ் இதில் பார்க்குறதில்ல. ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்கி பெட்ரோல் வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு டேங்க் ஒரு டைம் ஃபில் பண்ணிவிட்டு ஓட்டினோம்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 hours to 4 hours தாராளமாக ஓட்டிடுறோம். அதை ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கும் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துக்கும் மிஷின் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பூமி கடுசாக இருக்கும்போது என்னென்னா ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாக பிடிக்கும்.
ஃபஸ்ட்டு உழவு போடும்போது. 2வது உழவுன்னு போடும்போது ஈஸியாக போயிடும். ஆனால் ஆட்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி அப்படியே வெட்டிட்டு போயிடுவாங்க. பின்னாடி பொறுக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் போடணும். அது எல்லாமே வந்து எனக்கு எப்படின்னா, காசும் கம்மி, அதே மாதிரி எனக்கு வேலை எனக்கு நினச்ச நேரத்தில் முடியுது. அவங்கள கூப்பிட்டோம்னா வருவாங்க, இன்றைக்கி வரேன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸும் கொடுத்துடணும், இன்றைக்கி வரமாட்டாங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. அப்போ எனக்கு எப்படின்னா செய்யக்கூடிய டைமில் என்னால் செய்ய முடியறதில்ல. ஆனால் மிஷின் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நினச்ச டைமில் இப்போ நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா வெயில்னாலும் ஓட்டிக்கலாம், பகல்னாலும். இப்போ 1 மணி நேரம் ஓட்டினேன்னா எனக்கு ஒரு 10 லைன் எனக்கு லாபம் தான். அதே மாதிரி காலையில் ஓட்டினாலும் எனக்கு காலையில் அந்த டைமுக்கு எனக்கான விஷயங்கள் லாபமாக இருக்குது. அதனால் எனக்கு மிஷின் எடுத்ததில் பக்கா பெனிஃபிட்டு. எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. இதுவரையும் நீட்டாக தான் ஓடிட்டுருக்கு. என்னென்னா சின்ன சின்ன கேப். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஓட்டணும், ஒரு 1/4 ஏக்கரா ஓட்டணும் அப்படின்னா ஒரு டிராக்டர் கூப்பிட்டு ஓட்டணும்னா மினிமம் 1000 ரூபா இல்லாமல் யாரும் வர்றதில்லை. ஆனால் நம்ம மிஷினுக்கு ஒரு 200 ரூபா போட்டோம்னா 32 பிளேடு போட்டு ஒரு சுற்று போட்டு ஒரு சுற்றினோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு வேலையே முடிஞ்சிடும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது எனக்கு இது என்னோடய செகண்ட் மிஷின். ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜார்ஜ் மேஜோவில் 990ங்கிற ஒரு மாடலு. அது பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்பீடும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கியர் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது வந்து நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த மிஷின் வாங்கி எனக்கு நல்ல யூசேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த செகண்ட் மிஷினாகவும் வந்து இந்த மிஷினை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஜார்ஜ் மேஜோ தான் இந்த மிஷினும் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் எனக்கு நல்லாவே உழைக்குது.